ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம புஷ்பா 2 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ப்ரொஃபஷனல் ரிவ்யூவர்லாம் கிடையாது, ஓகேங்களா? ஐ எம் ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் தான். எனக்கு படம் பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு, எனக்கு பாசிட்டிவ்ஸ்னு பட்ட விஷயம், எனக்கு நெகட்டிவ்ஸ்னு பட்ட விஷயத்தை நான் ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா என்னோட ஜஸ்ட் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஓகேங்களா? அண்ட் இந்த வீடியோவில் எந்த ஒரு ஸ்பாய்லருமே இருக்காது, ஓகேங்களா? அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். புஷ்பா 1 த ரைஸ் அந்த படத்தோட சீக்வல் தான் பார்த்தீங்கன்னா இந்த புஷ்பா 2 த ரூல், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன காட்டியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செம்மரக்கட்டை கடத்துற குரூப்பில் தான் பார்த்தீங்கன்னா கூலி வேலை பார்த்துட்டு இருப்பாரு நம்ம புஷ்பா. அவர் பார்த்துட்டு இருப்பாரு. தென் அவருக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அந்த சிண்டிகேட்டுக்கே அவர் பிரசிடென்ட் ஆகிறாரு அப்படின்ற விஷயத்தை காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில் போலீஸாக வருவார். அவருக்கும் இவங்களுக்கும் என்னென்ன கிளாஸ் நடக்குது, சம்திங் ஈகோ கிளாஸ் சம்திங் நடந்து வந்துட்டு அதோட படத்தை முடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் அதோட கண்டினியூஷனாக தான் பார்த்தீங்கன்னா இந்த புஷ்பா 2 வந்து பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் பார்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான கதை தான், ஓகேங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பா வந்துட்டு இப்போ பிரசிடென்ட்டாக இருக்காரு, சிண்டிகேட்கே பிரசிடென்ட்டாக இருக்காரு. ஒரு டைமில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு சிஎம்ஐ சந்திக்கிற ஒரு சான்ஸ் கிடைக்குது, ஓகேங்களா? இது அப்போ ராஷ்மிகா ஸ்ரீவல்லி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிஎம் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்க, நம்ம ஹாலில் வந்துட்டு ஃப்ரேம் போட்டு மாட்டி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. புஷ்பாவும் ஃபோட்டோ தானே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிடுவார். பட் அங்கே போய் சிஎம்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, ஒரு கடத்தல்காரனோடலாம் என்னால் ஃபோட்டோ எடுத்துக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் செருப்பு இருக்குல்ல, செருப்பு வந்துட்டு காலுக்கு போட்டால் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கைக்கெல்லாம் மாட்டிக்க முடியாது, கைக்கு மாட்டிக்கிட்டு சுற்றிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புஷ்பாவை இன்சல்ட் பண்ணிடுறாரு. இதில் பார்த்தீங்கன்னா புஷ்பா ஒரு மாதிரி கோவமாக வெக்ஸ் ஆகிடுறாரு, ஓகேங்களா? அப்போ அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பா அவங்க சிண்டிகேட் கூட ஒரு எம்பி ஒரு சப்போர்ட்டுக்கு இருப்பார், ஓகேங்களா? ஏன் நம்ம அவரே சிஎம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார். தென் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட 500லேருந்து 1000 கோடி அதுக்கு செலவாகுன்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கு என்ன யோசிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 டன் சந்தன கடத்தி வந்துட்டு அதில் காசு எடுத்து நம்ம சிஎம் ஆக்கிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. தென் அவர் ஒழுங்காக கடத்தினாரா இல்லையா, அதுலேருந்து காசு வந்துச்சா இல்லையா, இதுக்கு நடுவில் ஃபகத் ஃபாசில் வேறு இருக்காரு. ஸோ அவர் என்ன பிரச்சனை பண்ணார், இந்த பிரச்சனைக்குனா நடுவில் இவங்க எப்படி கடத்தினாங்க, கடைசியில் சிஎம் ஆக்குனாரா இல்லையா அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை. இதுக்கு நடுவில் புஷ்பாவோட அண்ணன் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அதையும் காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தில் எனக்கு பாசிட்டிவ்ஸ்னு பட்ட விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லு அர்ஜுன் அவங்க தான். ஏன்னா அவருக்கு கொடுத்த புஷ்பராஜ்ன்ற ரோலை வந்துட்டு ஒரு திமிரு பிடிச்ச மாதிரி ரோல், ஷோல்டரை தூக்கிக்கிட்டு படம் ஃபுல்லாக நடிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய ஸ்டன்ஸ் இருக்கும், ஃபைட்ஸ் இருக்கும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் எஃபோர்ட்ஸ் போட்டு நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கே கிட்டத்தட்ட 300 கோடி கிட்ட அவருக்கு சம்பளம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ராஷ்மிகா மந்தனா அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீவல்லி கேரக்டரை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற சீன்ஸ் நடுவில் குட்டி சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட பட்ஜெட் தான் கிட்டத்தட்ட 500 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்லா கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. விசுவல்ஸாக இருக்கட்டும், அந்த செட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அந்த க்ரௌட்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே செலவு பண்ணியிருந்தாங்க. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தில் எனக்கு நெகட்டிவ்ஸ்னு பட்ட விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபகத் ஃபாசில் அவங்களோட கேரக்டர் தான். ஏன்னா அந்த கேரக்டர் ரொம்ப வீக்காக காமிச்சிருந்தாங்க. ஃபகத் ஃபாசில் நம்மளுக்கு தெரியும், அஸ் யூஷுவல் நல்லாவே ஆக்ட் பண்ணுவார். அவரோட ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காரு. பட் அந்த ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் அதை பவர்ஃபுல்லாக ஆக்கியிருந்தாங்கன்னா படமே இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஸ் யூஷுவல் லாஜிக் திங்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகும், கண்டிப்பாக மிஸ் ஆகும். ஸ்டன்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ஃபைட் சீனாக இருக்கட்டும், ஹீரோ பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பில்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒரு அளவுக்கு இருந்தால் ஓகே. ரொம்ப ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே ரொம்ப ஒரு அளவுக்கு மேலே போகிறப்ப வந்துட்டு எனக்கு அது பர்சனலாக சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. முக்கியமாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன்லாம் வரும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும். ஸோ அந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமோன்ற மாதிரி தான் தோணுச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிஸ்ஸிக் சாங்காக இருக்கட்டும், புஷ்பா ஸ்ரீவல்லி அவங்க வர சீன்ஸாக இருக்கட்டும், சம்திங் சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருக்கலாமோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அல்லு அர்ஜுன் மாதிரி ஒரு பெரிய ஆக்டருக்கு வந்துட்டு நிறைய கிட் ஃபேன்ஸ்லாம் நிறைய இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சீன்ஸ்லாம் கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு பர்சனலாக தோணுச்சு. அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ். நான் கொடுத்த 170 ரூபாய்க்கு அது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா அவங்க பண்ண ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், 3 மணி நேரம் 20 நிமிஷம்னு நினைக்கிறேன். அவ்வளோ நேரம் நம்மளை உட்கார வச்சு இது பண்ணதே பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.